₹1500 பட்ஜெட்ல நான் வாங்கின இந்த OnePlusோட Nord Buds 3R இப்படி இருக்கு. இதோட டிசைன், ஆடியோ குவாலிட்டி, பேட்டரின்னு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 months மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். ஒருவேளை இந்த பட்ஸை நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க வாங்கலாமா வேணாமா அப்படிங்கறத வீடியோ எண்ணில் சொல்றேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுண்டட் ஸ்கொயர் ஷேப்ல மேட் ஃபினிஷ்ல ஒரு பிரீமியம் லுக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த TWS பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு LED இண்டிகேஷன் லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி TWSல உங்களுக்கு எந்த இடத்துலயுமே பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணல. ஃபிங்கர் பிரிண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக வந்து கேட்சும் பண்ணல. ஆனால் இந்த TWS உங்க பைக் ஈஸோட சேர்ந்து பாக்கெட்ல போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிராச்சஸ் வர சான்சஸ் இருக்கு என்னோடது போல. அண்ட் பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸோ ஹிஞ்ச் ப்ராப்ளம்லாம் பெருசா இல்ல. அண்ட் மேக்னெட்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க. ஈவன் இது தலைகீழ பாத்தீங்க அப்படின்னா அப்படி குலுக்குனாலும் அந்த பட்ஸ் வந்து கீழே விடல. அண்ட் பட்ஸோட வெயிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 4.5 grams தான் இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு லைட் வெயிட்டா இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் போகாது. அண்ட் ஃபிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இப்பவே பார்க்க முடியும். ஸோ இதை போட்டுட்டு நான் என்ன தலையாட்டாலும் சரி அவ்வளவு சீக்கிரம் கீழே விழுவாது. ஏன்னா இது அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா டிசைன் பண்ணிருக்காங்க. ஈவன் நீங்க ஜிம் பண்றீங்கனாலும் சரி இல்ல அப்படின்னா வாக்கிங் அந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் பாத்தீங்க அப்படின்னா இதை ஈஸியா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஃபிட் இருக்கு. லாங் டர்ம் யூஸுக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். கூடவே IP55 ரேட்டிங்குமே இதுல உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அடுத்து கமிங் டு த ஆடியோ குவாலிட்டி, இதுல உங்களுக்கு 12.4 mm டிரைவர் யூஸ் பண்ணிருக்காங்க. அது கூடவே ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவரால் ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சூப்பராகவே பண்ணிருக்காங்க. ஏன்னா வால்யூம் நீங்க விரும்புற பர்சன் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்டான TWS இருக்கும். உங்களுக்கு பேஸ் அதிகமா பிடிக்கும் அப்படின்னா இது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். ஈவன் இந்த பட்ஸ்ல நம்ம ஒரு 40% வச்சு கேட்கும் போதே நமக்கு ஓரளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஃபீலே வந்து கொடுக்குது. அதுவே நீங்க 50-60 போட்டீங்க அப்படின்னா அதிக வால்யூம்ல கேட்கற மாதிரியே ஃபீல் ஆகும். யாருக்கெல்லாம் அதிக வால்யூம்ல மியூசிக் கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்போ ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். இதுல உங்களுக்கு 2 மைக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்பதான் நம்ம இதோட காலிங் குவாலிட்டிக்கே வரும். இண்டோர்ல யூஸ் பண்ணும்போது பெருசா ப்ராப்ளமே தெரியல எனக்கு. பட் நீங்க ஒரு அவுட் சைட்ல போயிட்டு இருக்கீங்க இல்ல அப்படின்னா மூவ் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க கால் பேசிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு சரியா கேட்க மாட்டாங்குது. நிறைய பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோட காலிங் குவாலிட்டி இன்னுமே நல்லா பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்லயே ஒன் ஆஃப் த பெஸ்டா இருந்திருக்கும். பிகாஸ் இதுல பாத்தீங்க அப்படின்னா ₹1500 பிரைஸ்க்கு ANC சப்போர்ட்டே கிடையாது. இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு மஸ்ட் ஹேவ் ஃபீச்சர் தான் இந்த ANC. அதுவே பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுக்கல. சப்போஸ் நீங்க அதிகமா கேம் விளையாடுறீங்க அப்படின்னா அப்பயுமே இதை சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதுல 47 ms லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய லேக் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த பட்ஸோட மோட்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹேமனோட ஆப் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதுல உங்களுக்கு டியூவல் டிவைஸ் கனெக்ஷனுமே இருக்குது. பட் அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய லேக் இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். பட்ஸ்ல உங்களுக்கு டச் கண்ட்ரோல் தான் இருக்குது. பாக்ஸ்ல எந்த இடத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டன்ஸ் கிடையாது. நான் முன்ன சொன்ன மாதிரி கூகுளோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஒருவேளை நீங்க கேமரா யூஸ் பண்ணிருக்கும் போது டக்குனு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்பயுமே டபுள் டச் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா போட்டோவுமே கிளிக் ஆகும். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயமே இதோட பேட்டரி லைஃப் தான். ஸோ இதோட பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் எந்த வித குறையுமே என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் இதுல 50% நான் வச்சு கேட்கும் போது கிட்டத்தட்ட 10 hours பாத்தீங்க அப்படின்னா பிளே பேக் டைம் வருது. உங்களுக்கு பேட்டரி மெயின் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா டெஃபினெட்லி இது உங்களுக்கு நல்ல சாய்ஸாவே இருக்கும். ஒரு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். முக்கியமா ANC நிறைய காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஃபைனலி நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த பாயிண்ட், இதை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா ஸோ நீங்க ஒரு ₹1500 பட்ஜெட்ல எனக்கு ANC இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி, நான் பெருசாக வந்து கால்ஸ் எல்லாம் பேச மாட்டேன் அண்ட் எனக்கு நல்ல பேட்டரி பேக்கப்பும் வேணும், எனக்கு இது மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ அப்போ நீங்க இது வந்து செலக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதை பத்தி நான் வீடியோவுமே பண்ணிருக்கேன். ஸோ லிங்க் மேலே கொடுக்குறேன். அண்ட் சம்டைம்ஸ் இது 2000 செல் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு யாருமே வாங்கிடாதீங்க. இதை விட ஃபார் பெட்டர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ முக்கியமா சொல்லணும் அப்படின்னா CMOட Buds 2A இருக்குது. அது கூடவே பாத்தீங்க அப்படின்னா Realmeயோட T310 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 2000 செக்மெண்ட்ல போகும்போது பர்சனலி அதிகமா பாத்தீங்க அப்படின்னா OnePlusோட Bullet Z2 ANC தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த செக்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உண்மையாவே ஒன் ஆஃப் த பெஸ்ட் செக்மெண்ட்னே சொல்லலாம். அதுக்கும் Realmeயோட Wireless 5க்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பேரிசன் வீடியோவே நம்ம சேனல் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். நீங்க ஒரு வேளை அந்த செக்மெண்ட்ல ஒரு TWS இல்லாம ஒரு நெக் பேண்ட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. மேல லிங்க் கொடுக்குறேன். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்க யாராவது இந்த பட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூஸ் என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் இதை வேற ஏதாவது ஒரு பட்ஸ் கூட கம்பேர் பண்ணும் அப்படின்னா அதுவுமே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோல கொண்டு வரேன்.